இன்றைய முக்கிய செய்திகள். மாணவர்களின் தாழ்வு மனப்பான்மையை போக்க தனியார் பள்ளிகளுக்கு நிகராக அரசு பள்ளிகளிலும் தரமான கல்வி மற்றும் சீருடை, சைக்கிள் போன்ற பொருட்கள் வழங்கப்பட்டு வருவதாக கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்தார். புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு தொகுதிக்குட்பட்ட பாதனூர், கொடாத்தூர், திருக்கனூர், மண்ணாடிப்பட்டு, சந்தை புதுக்குப்பம், சுத்துக்கேணி உள்ளிட்ட அரசு பள்ளிகளில் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு இலவச புத்தகம் மற்றும் சீருடைகள் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் மாணவர்களுக்கு புத்தகங்கள் மற்றும் சீருடைகளை வழங்கினார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அவர், அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு தாழ்வு மனப்பான்மையை போக்க தனியார் பள்ளிகளுக்கு நிகராக மாணவர்களுக்கு தேவையான திட்டங்கள் நிறைவேற்றப்படுகின்றது. மாணவர்களுக்கு பெயரளவுக்கு புத்தக பை, ஷூ, சைக்கிள் உள்ளிட்ட பொருட்களை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் தரமான பொருளை கொடுக்க வேண்டும் என்பதுதான் அரசின் எண்ணம். மாணவர்கள் இதையெல்லாம் பயன்படுத்தி வல்லவர்களாகவும் நல்லவர்களாகவும் திகழ வேண்டும் என்றார். கிராமப்புற பள்ளிகள் தொடர்ந்து 100% தேர்ச்சி கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள், இது தொடர வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட அமைச்சர் நமச்சிவாயம், தன்னம்பிக்கையோடு மாணவர்கள் முயற்சி செய்தால் முடியாதது ஒன்றுமில்லை என்றும் நம்பிக்கை அளித்தார். நிகழ்ச்சியில் முன்னாள் எம்எல்ஏ அருள்முருகன், கல்வித்துறை இணை இயக்குநர் குணசேகரன், மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன், பாஜக பிரமுகர்கள் முத்தழகன், தமிழ்மணி, வீரராகவன், கண்ணன், ஜெயக்குமார், லோகநாதன் உள்ளிட்ட ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள் என திரளாக கலந்து கொண்டார்கள். கோட் போடலாம் அப்படின்னு இந்த வருஷம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதுக்கான மெட்டீரியல் அமௌண்ட் எல்லாம் ரைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. 100% தேர்ச்சி பெற்றோம். அந்த மாணவர்களை சென்ற விழாவில் வாழ்த்துறாங்க. 110 பேர் கலந்துட்டு சிறப்பான ஒரு நிகழ்ச்சியை கொடுத்தாங்க. அப்பயே அவங்களெல்லாம் கூப்பிட்டு உங்களை எல்லாம் சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி. உங்களை எல்லாம் சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி. ஏன்னு சொன்னால் தொடர்ந்து நீங்கள் சாதனை படைச்சிட்டு இருக்கீங்க. சிபிசியில் 100% தேர்ச்சி கொடுத்துருக்கீங்க. அதே போல் நடைபெற்ற நம்முடைய சுதந்திர தின விழாவில் நீங்கள் எல்லாம் நீங்கள் எல்லாம் பங்கெடுத்து கொண்டு அந்த விழாவிலே கலை நிகழ்ச்சி சிறப்பான முறையிலே நீங்கள் எல்லாம் செய்தீர்கள். நாங்கள்லாம் கண்டு கழித்தோம், நாங்கள்லாம் பார்த்தோம். ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ எனக்கு உள்ளுக்குள்ளே என்ன மகிழ்ச்சின்னு சொன்னால், ஒரு கல்வித்துறை அமைச்சராக மட்டும் இல்லாமல் இந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் என்கின்ற முறையில் நம்ம தொகுதியில் இருக்கிற ஒரு பள்ளி இன்றைக்கு கலை நிகழ்ச்சியில் ப்ரைஸ் வாங்குறாங்க அப்படின்னு நினைக்கின்ற பொழுது உங்களை விட நான் அதிக சந்தோஷப்பட்டேன். அந்த நேரத்தில் அன்றைக்கி நம்ம முதலமைச்சரோட ஆசீர்வாதம் பெற்று நம்ம எல்லாம் ஃபோட்டோ எடுத்துக்கணும். ஞாபகம் இருக்குதா? சந்தோஷம். அதனால் உங்களுக்கு எல்லாரும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நம்முடைய தலைமை ஆசிரியர் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒன்றும் பார்த்து தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஏன் அப்படின்னு சொன்னால், எந்த காலகட்டத்திலையும் எந்த நேரத்துலையும் உங்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துவிடக்கூடாது. ஏன்னா இப்போ அது தனியார் பள்ளியில் படிக்கிற பிள்ளைங்க, அவங்களுடைய ட்ரெஸ் கோடு, அவங்க எந்த அளவுக்கு இது பண்ணுறாங்க, தனியார் பள்ளியில் படிக்கிறாங்க, அவங்கள ஸ்பெஷலாக இது பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு தாழ்வு மனப்பான்மை இல்லாமல் அந்த தனியார் பள்ளிகளுக்கு இணையாக. புதுச்சேரியை சேர்ந்தவர் டாஸ்லின் ஓமர் கட்டார். 25 வயதாகும் இந்த இளம்பெண் திரைப்பட இயக்குனர். புதுச்சேரியின் தமிழ் கலாச்சார பண்பாட்டை பிரதிபலிக்கும் வகையில் குப்பை மாமாஜி என்ற குறும்படத்தை இயக்கியுள்ளார். 7 நிமிடங்கள் ஓடக்கூடிய இந்த அனிமேஷன் திரைப்படம் அலியன் பிரான்சிஸ் அரங்கில் இன்று மாலை திரையிடப்பட்டது. இதனை முதல்வர் ரங்கசாமி வெளியிட சபாநாயகர் செல்வம் பெற்றுக்கொண்டார். நிகழ்ச்சியில் பேசிய முதல்வர் ரங்கசாமி, புதுச்சேரியின் கலாச்சாரம் பண்பாட்டை அனிமேஷன் மூலம் இயக்கியிருப்பது மகிழ்ச்சி. புதுச்சேரியின் கலாச்சாரத்தை உலக அரங்கிற்கு கொண்டு சென்றுள்ள இயக்குநரை பாராட்டுகிறேன் என்றார். வெளியீட்டு விழாவில் சபாநாயகர் செல்வம், சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், அலையன்ஸ் பிரான்சிஸ் தலைவர் டாக்டர் நலம் சதீஷ், விஷன் ஹோலிஸ்டிக் மேலாண் இயக்குநர் சுரேஷ் உட்பட பலரும் பங்கேற்றனர். தமிழ் பண்பாட்டை பிரதிபலிக்கும் இந்த குறும்படத்திற்கு 20 விருதுகளுக்கு பரிந்துரை செய்யப்பட்டது. ஸ்பெயின், மலேசியா நாடுகளின் விருதுகளை பெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி மேட்டுப்பாளையம் பகுதியை சேர்ந்தவர் நாகமுத்து. இவர் புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறையில் உதவி பொறியாளராக பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர். இவர் கடந்த 2014 மே மாதம் 12 வயது சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டுள்ளார்.
இதுகுறித்த புகாரின் பேரில் மேட்டுப்பாளையம் போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிந்து நாகமுத்துவை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இவ்வழக்கானது புதுச்சேரி போக்சோ விரைவு நீதிமன்றத்தில் கடந்த 11 வருடங்களாக நடைபெற்று வந்தது. இதனிடையே இன்று விசாரணை முடிவடைந்து தீர்ப்பளிக்கப்பட்டது. வழக்கினை நீதிபதி சுமத்தி விசாரித்து நாகமுத்துவுக்கு 5 ஆண்டு சிறை தண்டனையும் ரூபாய் 10,000 அபராதமும் விதித்து தீர்ப்பளித்தார். மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு ரூபாய் 1 லட்சம் இழப்பீடு வழங்க அரசுக்கு நீதிபதி உத்தரவிட்டார். மேலும் ஓய்வு பெற்ற பொறியாளருக்கு உடல் உபாதைகள் உள்ளதால் வீல் சேரில் நீதிமன்றம் வந்தவர் தீர்ப்பை அடுத்து காலப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சட்டமன்ற பேரவை பொதுக்கணக்கு குழு கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டம் முடிந்து வெளியே வரும்போது 100க்கும் மேற்பட்ட அருந்ததியர் பொதுமக்கள் மனு கொடுக்க பேனருடன் காத்திருந்தனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. சட்டமன்ற பேரவை பொதுக்கணக்கு குழு தலைவர் செல்வ பெருந்தகை, எம்எல்ஏக்கள், மாவட்ட ஆட்சியர் ஆகியோர் கூட்டம் முடிந்து வெளிவரும் பொழுது அருந்ததியர் மக்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து மனு அளித்தனர். அதில் விருதாச்சலம் வட்டம், ஊமங்கலம், புதுவைப்பு உள்ளிட்ட பகுதிகளில் அருந்ததியர் பொதுமக்கள் வசித்து வரும் நிலையில் என்எல்சி நிர்வாகம் விரிவாக்கம் காரணமாக பகுதி பொதுமக்கள் மற்றும் விவசாயிகளிடம் கையகப்படுத்திய இடத்தில் சுமார் 38 ஆண்டு காலமாக வசித்து வருவதாகவும், ஆனால் அப்பகுதியில் கோவில் இல்லாமலும் இறை வழிபாடு மறுக்கப்படுவதாக பலமுறை மனு கொடுத்ததாக நடவடிக்கை இல்லை என்று கூறி முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பாக காணப்பட்டது. ஊதிய முரண் நீக்க உத்தரவு பெறப்பட்டது. நமது சங்கம் மேற்கொண்ட முயற்சியின் நற்பயனாக நான் ஏற்கனவே முந்தைய மெசேஜில் குறிப்பிட்டது போன்று ஊதிய முரண் நீக்க உத்தரவு, ஸ்டெப்பிங் அப் அலவன்ஸ் உத்தரவினை முதலமைச்சர், பொதுப்பணித்துறை அமைச்சர், தலைமை பொறியாளர் ஆகியோர் சங்க தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகளிடம் வழங்கினார்கள். ஊழியர்களுக்காக உண்மையாக உழைப்பது நமது சங்கம் மட்டுமே. வெறும் 2-3 பேரை வைத்துக்கொண்டு போராட்டம் நடத்துவதாக நாடகம் ஆடிக்கொண்டு போலியான வேஷம் போடுபவர்கள் நாம் அல்ல என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஊழியர்களுக்கான நமது சங்கத்தின் அயராத பணிகள் தொடரும் என்பதை உறுதிபட தெரிவித்துக் கொள்கின்றேன் என்று தலைவர் இளங்கோ தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநிலத்தில் பிஆர்டிசி அரசு பேருந்து நகர பகுதியில் மற்றும் கிராமப்புற பகுதிகளில் இயங்கி வந்தது. தற்பொழுது ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில் பல ஆண்டு காலமாக பிஆர்டிசி பேருந்து இயக்கப்படாமல் இருந்த நிலையில் அதனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமாரிடம் பிஆர்டிசி பேருந்தினை ஊசுடு தொகுதிக்கு இயக்கி வைக்குமாறு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். முன்னதாக கடந்த சில வாரங்களுக்கு முன்பு பிஆர்டிசி நிர்வாகத்துடன் சாய்ஜி சரவணகுமார் எம்எல்ஏ பேசியதன் அடிப்படையில் நேற்று புதுச்சேரி டு பத்துக்கண்ணு வரையும், இன்று 2வது பேருந்தாக பத்துக்கண்ணு முதல் சேதராப்பட்டு வரை செல்லக்கூடிய பிஆர்டிசி பேருந்துவினை பத்துக்கண்ணு பகுதியில் முன்னாள் அமைச்சரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சாய்ஜி சரவணகுமார் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக பேருந்தை கொடியசைத்து துவக்கி வைத்து பேருந்தில் பயணம் செய்தார். இப்பேருந்தானது பத்துக்கண்ணு, ராமநாதபுரம், தொண்டமாநத்தம், துத்திப்பட்டு, கரசூர், சேதராப்பட்டு ஆகிய பகுதிகள் வழியாக செல்ல உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிகழ்ச்சியில் பாஜக ஒருங்கிணைப்பாளர் சாய்ஜி தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, தொகுதி தலைவி மல்லிகா, இளைஞரணி உலகநாதன், ஆனந்த் உட்பட கட்சி நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். புதுச்சேரி மாநில நகராட்சி மற்றும் கொமேன் பஞ்சாயத்து ஊழியர் சங்கங்களின் சம்மேளனம் மற்றும் புதுச்சேரி அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனத்துடன் இணைக்கப்பட்ட புதுச்சேரி உழவர்கரை நகராட்சி ஊழியர்கள் மற்றும் தொழிலாளர்கள் சங்கம் பெயர் பலகை திறப்பு விழா உழவர்கரை நகராட்சி வளாகத்தில் நேற்று நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட சம்மேளனத்தின் கௌரவ தலைவர் பிரேமதாசன், உழவர்கரை நகராட்சியின் சம்மேளனத்தின் சிறப்பு அழைப்பாளர்கள் நவஷத் அலி, ஜெயசங்கர், காண்டியன் ஆகியோர் தலைமையில் பெயர் பலகை திறப்பு விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் உழவர்கரை நகராட்சி ஊழியர்கள் மற்றும் தொழிலாளர் நலசங்க தலைவர் ஹரிகரன், செயலாளர் அய்யனார், அமைப்பு செயலாளர் வீரையன், பொருளாளர் பாண்டுரங்கன், துணை பொருளாளர் ஜெயபால் மற்றும் துணைத் தலைவர்கள் வேல்முருகன், வீரப்பன், சிவக்குமார், செல்வம், துணை செயலாளர் தெய்வசிகாமணி, வரதராஜன், வீரப்பன், செயற்குழு உறுப்பினர்கள் சிவக்குமார், வீரவேல், முருகன், அழகப்பன், ஆறுமுகம், மாசிலமணி, பிரபாகரன், ரமேஷ், ராமச்சந்திரன், மணிவண்ணன், பெருமாள், கோமதி ஆகியோர் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சுதானா நகர், நயனர் மண்டபம், முருங்கப்பாக்கம், வேல்ராம்பட்டு போன்ற பகுதிகளில் பொதுப்பணித்துறை மூலம் வீடுகளுக்கு குடிநீர் விநியோகிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கடந்த 2 ஆண்டுகளாக இந்த குடிநீரில் கழிவுநீர் கலந்து பழுப்பு நிறத்தில் குடிநீரானது விநியோகிக்கப்பட்டு வருகிறது. இதுகுறித்த பகுதி மக்கள் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் அதிகாரிகளை சந்தித்து புகார் அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை.
இந்நிலையில் இதனை கண்டித்து நயினார் மண்டபம் மக்கள் நல இயக்க தலைவரும் சமூக சேவகருமான சத்யராஜ் தலைமையில் அப்பகுதி மக்கள் 50க்கும் மேற்பட்டோர் கையில் கழிவுநீர் கலந்த குடிநீருடன் பொதுப்பணித்துறை தலைமை வந்து தலைமை பொறியாளர் வீரசெல்வத்தை முற்றுகையிட்டனர். மேலும் தங்கள் கையில் எடுத்து வந்த குடிநீரை காட்டி இதை எப்படி நாங்கள் குடிப்பது, இதனை குடித்த பலர் நோய்களால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக கூறி வாக்குவாதம் செய்தனர். இதனை அடுத்து உடனடியாக இது குறித்து நடவடிக்கை எடுப்பதாக தலைமை பொறியாளர் உறுதியளித்ததை தொடர்ந்து பொதுமக்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.